அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நெய்யை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் நெய் பயன்படுத்தாமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் நெய்யில் இத்தனை சிறப்புகளா அப்படின்னு வைக்கிற மாதிரி அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த நெய் பசு நெய்யில் தான் இந்த சிறப்பு இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கலப்பட நெய்யிலலாம் இந்த அளவுக்கு அதோட சிறப்பு பெரிய அளவு எடுபடாது. பசு நெய்யில் மட்டும்தான் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அப்படி என்ன இவ்வளோ சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நெய் ரொம்ப பண்டைய காலத்திலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா பருப்போடு சேர்த்து நெய்யை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, நெய் இந்த பசு நெய் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, செரிமான கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெய்யை குறைவாக தான் பயன்படுத்தணும், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ வேறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். எப்படின்னா, குழந்தைகளுக்கு அதிகப்படியான நினைவு திறன் அதிகம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், பயம் பதட்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு படிக்கிறாங்க, படித்தவொடனே உடனே மறந்துடுறாங்க. அந்த மாதிரி மறதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெய் சிறப்பானதாக இருக்கும். இந்த நெய்யை எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம்? ஒரு நாள் பார்த்தோம்னா மதிய நேரத்தில் பயன்படுத்தலாம். மதிய நேரத்தில் பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய்யை நம்ம உருக்கிட்டு தான் பயன்படுத்தணும். நெய்யை உருக்கி 1 டீஸ்பூன் மதிய வேளையில் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டு மற்ற உணவை சாப்பிட்றதுல ஒரு வழக்கமாகவே எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சமநிலைக்கு வரும். இது பார்த்திங்கன்னா என்னென்னா, உடம்பு ரொம்ப உஷ்ணமாக ஆகத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் நெய்யுக்கு உண்டு. கண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் நெய்யுக்கு உண்டு. புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல, அதை குறைப்பதற்கான ஆற்றலும் இந்த பசு நெய்யுக்கு உண்டு. நெய்யை பார்த்திங்கன்னா எந்த எண்ணெயையும் சூடு பண்ணும்போது அதோட தன்மை மாறும். ஆனால் நெய் அப்படி கிடையாது. உருக்கும்போது அது எந்த தன்மையில் இருக்கோ அந்த தன்மையில் தான் இருக்கும். அதனால் அதோட தன்மை மாறவே மாறாது. அதே போல் எவ்வளோ நாள் நம்ம பாதுகாத்து அதை பயன்படுத்த முடியும். அதனால தான் மருத்துவத்துக்கு அனுபானமாக நெய்யை அதிகமாக சொல்லுவாங்க. நெய்யோடு கலந்து அந்த மருந்தை உட்கொள்ளும் போது மருந்தோட வீரியம் அந்த வெப்பம் அதிகமாக இருந்தால் அது குறையும். அந்த நோயாளிக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்து செயல்படுவதற்கு இந்த நெய் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் வேறு யாரெல்லாம் இதை சாப்பிட்லாம்னா, ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் நெய்யை உருக்கி நம்ம அதை குடிக்கலாம். இது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் சாப்பிட்றது தான் இதுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை நமக்கு அதிகமாக கொடுக்கும். இன்னொன்று இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பயன்னா, இந்த உடம்பில் தேவையில்லாத வைரஸு, பாக்டீரியா அந்த தொந்தரவுகளில் நம்ம தாக்காத அளவுக்கு நெய் போராடி வெளியேற்றுற அளவுக்கு நெய்க்கு அந்த ஆற்றல் உண்டு. வேறு என்னன்னு பார்த்தோம்னா, அதில் விட்டமின்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான விட்டமின்ஸ் இருக்குன்னா, விட்டமின் ஏ, டி, கே இந்த 3 விட்டமினும் அதிகமாகவே இருக்குது. டி விட்டமின் ரொம்ப குறைவாக இருக்குது. விட்டமின் இ அது அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் இ, ஏ, கே இந்த 3ம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் அதிகமாக இருக்கிறதால அது சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த நெய்யை ஒரு மருந்தாகவே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பலவிதமான நெய்யுக்கு இவ்வளோ சிறப்புகள் உண்டு. அதை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் எதுக்கு நமக்கு தேவை அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தினா மிகச்சிறந்த நன்மை அடைய முடியும். இந்த நெய் சாப்பிடும்போது உடம்புல எப்படி அது ரியாக்ட் பண்ணுதுன்னா, நம்மளோட லிவர் அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி உடம்புக்கு தேவையான சக்தியாக மாற்றி ஆற்றலாக அதுக்கு நமக்கு தருது. அப்போ இது யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்தலாம்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதிகமாக பயன்படுத்தலாம். உடல் உழைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்களாம் நெய்யை அதிகமாக பயன்படுத்தலாம். 1 டீஸ்பூன் நெய்யில் 15 கிராம் கொழுப்பு சத்தும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்குது. கொழுப்பு சத்தை சில பேர் சொல்லுவாங்க, இது சாப்பிட்டா ரொம்ப உடல் எடை போடும். கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு 2 விதமான கொழுப்புகள் உண்டு. அதில் நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது நெய்யில் தான். அதனால தான் நெய்யை இவ்வளோ சிறப்பு இருக்குது அந்த பசுவோட நெய்யுக்கு. அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வேறு என்ன சிறப்புகள் இருக்குன்னா, வயிற்றில் இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதை சமநிலைப்படுத்துகிறதும் இந்த நெய் தான். வேறு என்ன சிறப்பான விஷயங்கள் பார்த்தோம்னா, அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா என்ன? அது பால் யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். பால் அவங்களுக்கு ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணும், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸே. ஆனால் இதில் என்னென்னா, நெய் அவங்க பயன்படுத்தலாம்.
எப்படின்னா பாலில் வந்து கேசின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நெய்யாக மாறும்போது அந்த கேசின் வந்து இருக்காது. அதனால் நெய்யை வந்து இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற பிரச்சனைகளும் இதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அதை ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் வந்து வேறு யாரெல்லாம் இதை வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னா, குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து எடுத்துக்க வேண்டாம். வேறன்னா இந்த குளிர்ச்சியான உணவோட நெய்யை கலந்து சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெய்யை பற்றி இருக்குது. இந்த அளவுக்கு சிறப்பான பசு நெய்யை நீங்கள் பயன்படுத்தலாம். நெய் வந்து ஒரிஜினல் நெய் எப்படி இருக்குன்னா மணலாக தான் இருக்கும், கொதப்பாலாம் இருக்காது. அதை வந்து வெண்ணெயாக உருக்கும்போது ரொம்ப வாசனை தரக்கூடிய இருக்கிறது தான் பசு நெய். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பசு நெய் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி டூப்ளிகேட்லாம் வருது. அதை நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கணும். ஏன்னா பசு நெய்க்கு தான் இத்தனை சிறப்பும் இருக்குது தவிர வேறு இந்த கலப்பட நெய்க்கு எந்த சிறப்பும் கிடையாதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.